சற்று நேரத்திற்கெல்லாம் அருள்மொழி தேவியும் இளவரசர் விக்கிரமனும் குடிசைக்குள் வந்து சுவாமி என்று சொல்லி சிவனடியாரின் பாதத்தில் வணங்கினார்கள். சிவனடியார் விக்கிரமனை தூக்கி எடுத்து அணைத்து கொண்டு ஆசிர்வதித்தார். 6 வருஷத்துக்கு முன் அரியா பாலகனாயிருந்த விக்கிரமன் இப்போது இளங்காலை பருவத்தை அடைந்து ஆஜானுபாகுவாக விளங்கினான். அவன் முகத்தில் வீரக்கலை திகழ்ந்தது. உள்ளத்தில் பொங்கிய ஆர்வத்தின் வேகம் கண்களில் அலையெறிந்தது. படபடவென்று பேசத் தொடங்கினான். சுவாமி, நேற்றிரவு கனவில் என் தந்தை வந்தார். என்னை அழைத்து கொண்டு சிராப்பள்ளி மலைக்கு போனார். அங்கே உச்சியில் பறந்து கொண்டிருந்த பல்லவர்களின் சிங்க கொடியை காட்டினார். சுவாமி, இனிமேல் என்னால் பொறுத்திருக்க முடியாது. நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றான். என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கிறது விக்கிரமா. சரியான காலம் வரையில் காத்திருக்கும்படி தானே சொன்னேன். இப்போது காலம் வந்துவிட்டது. நீ என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் சொல்லு. வெறும் பதற்றத்தினால் மட்டும் காரியம் ஒன்றும் ஆகிவிடாது. தீர யோசித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும். உன் தந்தை உனக்கு கொடுத்துவிட்டு போன குறள் நூலில் தெய்வ புலவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதை நீ எப்போதும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஆம் சுவாமி, எண்ணித்தான் துணிந்திருக்கிறேன். வரப்போகும் புரட்டாசி பௌர்ணமியன்று சிராப்பள்ளி மலை மீது பறக்கும் பல்லவர் கொடியை எடுத்தெறிந்துவிட்டு அங்கே புலிகொடியை பறக்கவிடப் போகிறேன். யார் என்ன சொன்ன போதிலும் இந்த தீர்மானத்தை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. மிக்க சந்தோஷம் விக்கிரமா. உன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளும்படி நானும் சொல்ல போவதில்லை. இந்த நாள் எப்போது வரப்போகிறதென்றுதான் நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் உன் தீர்மானத்தை காரியத்தில் நிறைவேற்ற என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய்? அதை தெரிந்து கொள்ள மட்டும் விரும்புகிறேன். புலிகொடியை பறக்க விட்டு விட்டால் போதுமா? அதை காத்து நிற்க படைகள் வேண்டாமா? பல்லவ தளபதி அச்சுதவர்மன் சும்மா பார்த்து கொண்டிருப்பானா? சுவாமி, அந்த கவலை தங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் சித்தமாய் இருக்கிறார்கள். பொன்னனை கேளுங்கள் சொல்லுவான். புரட்டாசி பௌர்ணமியில் வீரர்கள் பலர் உறையூரில் வந்து கூடுவார்கள். புலிகொடி உயர்ந்ததும் அவர்கள் என்னுடைய படையில் பகிரங்கமாய் சேர்ந்து விடுவார்கள். உறையூரில் உள்ள பல்லவ சைன்யத்தை சின்னாபின்னம் செய்து அச்சுதவர்மனையும் சிறைப்படுத்தி விடுவோம்.